ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக்ஸல்லையே ரொம்பவும் காமனாகவும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான், அதாவது லுக்கப். லுக்கப்பில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று Vlookup, Xlookup அண்ட் Xlookup. ஸோ இந்த Xlookup ரொம்ப அட்வான்ஸ் அண்ட் ரீசெண்ட் டைமில் வந்தது தான். ஸோ இது எல்லா வெர்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2013 அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷனில் Xlookup உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடியது Vlookup, Xlookup. இனியும் நம்ம 3 டைப்ஸையும் இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக்கப்ன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஒரு சின்ன அனிமேட்டட் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கார். இவர் நமக்கு இங்கே ஹெல்ப் பண்ண போகிறார். ஸோ நம்மளோட டாஸ்க் என்னென்னா, அங்கே இருக்கிற லெட்டரை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஒரு பர்டிகுலர் லெட்ரு வேணும். பட் அந்த லெட்ரு எது, பேர், கண்டென்ட், எனிதிங் எதுவுமே நமக்கு தெரியாது. பட் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரியும், அந்த லெட்ரு ப்ளூ கலர் ட்ரேயில் இருக்குது. ஸோ நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம இப்போ அதை சொல்ல போகிறோம். பட் அவருக்கு ப்ளூ கலர்ன்றது புரியாது. ஸோ அவர்கிட்ட என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ப்ளூ கலர் ட்ரேவை காமிச்சு, இதே மாதிரி அங்கே ஒரு ட்ரே இருக்குது, அந்த ட்ரேயில் இருக்க லெட்டரை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நம்ம அப்படி சொன்னோன்னா, அவர் அதை பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதே எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட கொடுப்பார். ஸோ இதுதான் Vlookup கான்செப்ட். நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு செல்லை காட்டி, இதே செல் மாதிரி அங்கே ஒரு கேரக்டர், ஐ மீன் இந்த செல்லில் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டருக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன டேட்டா இருக்கோ அதை எடுத்துகிட்டு வா. இதுதான் நம்ம Vlookupக்கு கொடுக்க போகிற கமாண்ட். ஸோ இது நம்ம எப்படி ஒர்க் ஆகும்னா, இங்கே நம்மளோட ரெஃபரன்ஸ் இருக்குது எஃப் காலமில். ஸோ நமக்கு இப்போ அந்த ரெஃபரன்ஸை வச்சு அந்த நேமோட டிபார்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவல் டு Vlookup ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த இடத்துல எதுக்கு நம்ம ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம்னா, எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது எழுதினாலுமே அதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபார்முலா அப்படின்னு எக்ஸல் புரிஞ்சிக்கும். முன்னாடி ஈக்குவல் டு சிம்பிள் இல்லைனா அது ஒரு ஃபார்முலாவாக எக்ஸல் கன்சிடர் பண்ணாது. ஸோ ஈக்குவல் டு, ஸோ இப்போ எதை பார்த்து எடுத்துகிட்டு வரணுன்றதை நம்ம இப்போ மென்ஷன் பண்ணணும். ஜான், ஐ மீன் F2ல் இருக்கிற கண்டென்ட்டை மேட்ச் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு, அதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ். லுக்கப் வேல்யூ அதுதான். அது எந்த ஏரியாவில் போய் தேடணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ ஏ காலமில் இருக்கிற டேட்டாவை தேடி பி காலமில் இருக்கிற டேட்டாவை நீ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லும் போது, அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 2 காலத்தையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு கமா, ஸோ இப்போது எந்த காலமில் உங்களுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டாக வர வேண்டிய டேட்டா இருக்குன்றதை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, ஏ காலம் 1, பின்றது காலம் 2. ஸோ 2 அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா காலம் நம்பர் பியில் இருக்கிற டேட்டா உங்களுக்கு வரும். ஸோ அகெயின் கமா அண்ட் 0. 0 எதுக்காகனா 0 ஆர் 1 அந்த இடத்துல இந்த 2 வேல்யூ நம்ம கொடுக்கணும். 1னா ட்ரூ, 0னா ஃபால்ஸ். ஸோ இது என்னென்னா எக்ஸாக்ட் மேட்ச். 0னா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் 0 கொடுக்குறோம். க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ நமக்கு டேட்டா வந்துச்சு. ஸோ ஜானோட டிபார்ட்மெண்ட் என்ன, ஐடி. ஸோ இது நீங்கள் இங்கே ரிசல்ட் வந்தோடனே இதுக்கு இப்படியே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா மற்ற காலமும் ஃபில் ஆகிடும். சிம்பிள். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இஸ் ஈக்குவல் டு Vlookup ஓப்பன் ப்ராக்கெட், நம்மளோட ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் செல், நம்மளோட ஏரியா. ஸோ இதில் நம்ம சி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அது எதனாலனா, நமக்கு ரெஃபரன்ஸ் ஏ காலமில் இருக்குது, ஆனால் நமக்கு வர வேண்டிய ரிசல்ட் சி காலமில் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலம் மார்க்கிங்கை சி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்மளோட ரிசல்ட் எந்த காலமில் இருக்குது, எஸ் 1 2 3 கமா 3 கமா 0 என்டர். ஸோ நீங்கள் என்டர் பண்ணும்போது இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும் அவசியம் இல்லை, அது எக்ஸலே கூட ஆட்டோ ஃபில் பண்ணிக்கும். இதை ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ இப்படி தான் Vlookup ஒர்க் ஆகுது. இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன், இந்த இடத்துல நம்ம எதுக்கு இந்த என்டையர் காலமை மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போ நீங்கள் அந்த என்டையர் காலம் மார்க் பண்ணாமல் நம்மளோட டேட்டா எங்கே இருக்கோ அது வரைக்கும் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதை கீழே ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டேட்டா சேஞ்ச் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே A1லேருந்து B7 இருக்குது, பட் கீழே வர பார்த்தீங்கன்னா இது A2, A3, A4ன்னு இறங்கிக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் இப்போ இந்த ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா டேட்டா கீழே இறங்கிருச்சு. இந்த ஜான், டோனி, ஜெனி இவங்கெல்லாம் இதில் கவரே ஆகலை. ஸோ சப்போஸ் இந்த டேட்டா உங்களுக்கு ஜம்பிளாக இருக்கும்போது இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த என்டையர் காலம் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இது கீழே வரைக்கும் சேஞ்சே ஆகாது அந்த இது. சப்போஸ் உங்களுக்கு கீழே வேறு ஏதோ டேட்டா இருக்குது, இந்த இடத்துல உங்களால் ஃபுல் காலமையும் மார்க் பண்ண முடியாது, கீழே வேறு ஏதோ டேட்டா உங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் மார்க் பண்ணி Vlookup எழுதலாம். பட் அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த காலம் இருக்குங்க இல்லையா, ஏ காலம்னா அந்த ஏவை முன்னாடியும் பின்னாடியும் டாலர் சிம்பிள் போட்டு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டா அந்த வேல்யூ மாறவே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த A to B காலம்ன்றதை மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் கீழே ட்ராக் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த இடம் மாறவே மாறாது. A1ன்றது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் பண்ணும்.
இப்போ நம்ம Hlookup போகலாம். Hlookup என்னன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா Vlookupன்றது உங்களுக்கு வெர்டிகலா சர்ச் பண்றதுக்காக தான் Vlookup. Hlookup ஹாரிசான்டல். அந்த பேர்லயே உங்களுக்கு இருக்கு. V for vertical, H for horizontal. ஸோ இப்போ இங்கே நமக்கு டேட்டா வந்து ஹாரிசான்டலாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் Vlookup யூஸ் பண்ணினா சேம் கான்செப்ட் தான். Vlookup ஓப்பன் ப்ராக்கெட். ஆனால் இந்த இடத்துல நம்மளோட ரெஃபரன்ஸ் நமக்கு மேலே இருக்குது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருந்தது இப்போ மேலே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி கமா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து காலம் மார்க் பண்ணோம் Vlookupல. இப்போ Hlookup என்ன பண்ணுவீங்கன்னா ரோஸை மார்க் பண்ணணும். ரோஸ் மார்க் பண்ணோம், மேலே ரெஃபரன்ஸ் இருக்குது, கீழே நமக்கு டேட்டா இருக்குது, ரிசல்ட்டாக வர வேண்டிய டேட்டா. ஸோ கீழே ரிசல்ட்டாக வர வேண்டிய டேட்டா அங்கே இருக்குது கமா. இப்போ இது வந்து எத்தனாவது ரோ அப்படின்றது நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எத்தனாவது காலம்ன்றதை மென்ஷன் பண்ணோம், ஆன்சர் எங்கே இருக்குன்னு. இப்போ எத்தனாவது ரோவில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணி 2, 0 மற்றது எல்லாமே காமன் தான். Hlookup எஸ். இப்போ நமக்கு டேட்டா வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெர்டிக்கலில் ட்ராக் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஹாரிசான்டலில் ட்ராக் பண்ண போகிறோம். நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதே கான்செப்ட் தான், சேம். நம்ம வெர்டிக்கலாக பண்ணதை ஹாரிசான்டலாக பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ 1, 2, 3 3 ரோஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்காக நம்மளோட ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட் ரோவில் இருக்குது. நமக்கு தேவையான ஆன்சர் வந்து தேர்ட் ரோவில் இருக்குது. ஸோ நம்ம 1, 2, 3 3 ரோஸையும் மார்க் பண்ணி கமா நம்ம ஆன்சர் எங்கே இருக்குது, எத்தனாவது ரோவில் இருக்குன்றது 3ன்றது மென்ஷன் பண்ணி கமா 0. ஸோ இந்த இடத்துல Hlookup. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் Hlookup அண்ட் Vlookup. Xlookupன்றது இந்த Vlookup அண்ட் Hlookup ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி காமனாக சிம்பிளாக ரொம்ப டைனமிக்காக ஒரு ஃபார்மேட் வந்துச்சு. அதுதான் Xlookup. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Vlookupல போயிட்டு இந்த இடத்துல நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு Xlookup ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் கமா. நம்ம வந்து ஏலேருந்து பி வரைக்கும் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணுவோம். இதில் அப்படி இல்லை. உங்களுடைய ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்றத அந்த காலமை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு கமா அகெயின் உங்களோட ஆன்சர் எந்த காலமோ அதை மார்க் பண்ணிவிட்டு கமா 0 க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ஆஸ் த சேம். ஸோ இப்போ அதே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பண்ணோன்னா இஸ் ஈக்குவல் டு Xlookup ஓப்பன் ப்ராக்கெட். அதே மாதிரி ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லுக்கப் வேல்யூவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏ காலம் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் காலம், சி காலம் வந்து நம்மளோட ஆன்சர் இருக்க காலம், இதை கமா 0. இதில் நீங்கள் எத்தனாவது காலம்ன்றதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து 2 காலம் தான் மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து இங்கேருந்து கண்டினியூஸாக ட்ராக் பண்ணுவோம் Vlookupல. பட் Xlookupல என்ன பர்டிகுலராக நம்மளுடைய ரெஃபரன்ஸ் எந்த காலமில் இருக்கோ அந்த காலம் அண்ட் நம்மளோட ஆன்சர் எந்த காலமில் இருக்கோ அந்த காலம், இது ரெண்டுத்தையும் மட்டும் மார்க் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து செகண்ட் காலமில் இருக்கா இல்லை தேர்ட் காலமில் இருக்கான்றது மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இதே தான் வந்து இந்த இதுலேயும் நீங்கள் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு Xlookup ஓப்பன் ப்ராக்கெட். நம்மளோட ரெஃபரன்ஸை மார்க் பண்ணிக்கிறோம். தென் நம்மளோட ரெஃபரன்ஸ் ரோ எது, தென் ஆன்சர் ரோ எது கமா 0 க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இவ்வளோ தான் Xlookupன்றது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி Vlookup அண்ட் Hlookup ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டைனமிக்காக நம்ம வந்து ஃபுல் காலம்ஸையும் செலக்ட் பண்ணாமல் நமக்கு தேவையான காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தான் Xlookup. ஒரு ஹைப்ரிட் வெர்ஷன்னே வச்சுக்கலாம் Vlookup Xlookup.